ஹனுமான் பேசினானே நவவியாக்கரண பண்டிதன், அந்த ஹனுமான் பேசினது போது கூட நீ ஹனுமானை பார்த்து பதில் சொல்லலையே, ஹனுமானை பார்த்து பதில் சொல்லலையேங்கிற. யார பார்த்து பதில் சொன்ன? ஹனுமான் கிட்ட டைரக்டா பேசாம நீ லக்ஷ்மணனை விட்டு தானே சொன்ன. ஹனுமானோடையே பேசாத ராமா, என்னோட பேசிடவா போறேன். ஆடமோடிகளே ராமையா, ராமையா ஆடமோடிகளே ராமையா, மாட்டலாடமோடிகளே ராமையா. அடுத்தது சொல்றார், చదువులన్నీ తెలిసి శంకరాంశుడై, శంకర ఆంశుడై, శంకరాంశుడైన శంకరుడి అవతారం హనుమాన్. సదయుడాశుగ సంభువుడు మ్రోక కదలు నమ్ముని బల్క చేసిదివిగాకను, త్యాగరాజు ఆడిన మటలాడ మోడి. அந்த ஹனுமானுக்கே பேசாதவன் என்கிட்ட பேசிட போகிறார். ராமர் உடனே ஹனுமானுக்கு புரிஞ்சுடுச்சு. அதுதான் இதுதான் ஒரு ஹனுமான்னா ஹனுமானவன். ராமர் வந்திருக்கார். இவர் கல்யாணம் ஆயிடுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? கேட்டா தெரியும் சார். ஆர் யூ மேரி? அந்த காலத்துல என்னன்னா பஞ்சகஜம் இருக்கு இல்லையா, பொதுவா அது கட்டினாலும் கல்யாணம் ஆயிடுத்துன்னு. ரெண்டாவது 3 பூணல் 6 ஆயிடுத்துன்னா கல்யாணம் ஆயிடுத்துன்னு. ராமருக்கு இதெல்லாம் சங்கே இருக்கு, புரிஞ்சுட்டார். ராமர் சேடா வேற இருக்க ஆச்சா. அப்படின்னா பத்னி கூட இல்லை. பத்னி கூட இல்லைன்னா ஒன்னும் மரணம் நேர்ந்து இருக்கலாம். என்ன சார், என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்படி மரணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தானே அவர் காட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய மோதிரம் எல்லாம் கையில போட்டு இருக்காரு. இன்னும் ராமர் என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் போட்டு இருக்காரு. அதெல்லாம் போட முடியாது, பத்னி இறந்துட்டானா விடோவர். அந்த காலத்து அதெல்லாம் ரூல். கண்டுபிடிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறேன், என்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நான் பண்றேன், வாங்கும். என்ன பேச்சு பாருங்க, அதுதான் பேச்சு சாமர்த்தியம். கூட்டுட்டு சுக்ரீவன் கிட்ட போறார். சுக்ரீவா, இதுதான் ராமர், பத்னி எங்கேயோ தொலைச்சுட்டு இருக்க அப்படி சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? கேட்காது. சுக்ரீவன், ஐயா இவரும் பத்னியை தொலைச்சுட்டு வந்திருக்காரா? இதுதான் இவருடைய புத்தி. சேம் பிஞ்ச் எல்லாம் கொடுக்குற ராமர்கிட்ட. என் பத்னி நானும் தொலைச்சுட்டேன், நீங்களே எப்பா? போன மாசமா? ராமர் ஒண்ணு கண்டுக்கல. When you are in the most vulnerable times, you will have to make correlation with unequal partners. சரிப்பா உட்காரு சுக்ரீவா, எப்படி தொலைச்சல் சொல்லு போட. கதையை நோண்டி நோண்டி கேட்கிறேன். ராமர் அதெல்லாம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான், ஐயோ யார்கிட்ட போய் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாலிவதம் எல்லாம் எடுத்து, இப்ப அடுத்தது நான் டக்கு டக்கு நகரணும். இப்ப வாலிவதம் எல்லாம் எடுத்து ராமர் வாலிவதம் பண்ணியாச்சு. வாலியுடைய பிள்ளை அங்கதனை யுவராஜா வாக்கியாச்சு, சுக்ரீவனை ராஜா வாக்கியாச்சு. இப்ப சுக்ரீவன் வந்து ராஜாவான பிறகு வாலி உயிர் துறக்கும் போது வாலி சொல்றான், நிறைய கேள்விகள்லாம் கேட்டான். இதெல்லாம் நீங்க அடிக்கடி பட்டிமன்றத்துல வரும், பர்வீன் அம்மா எல்லாம் அடிக்கடி டிபேட் பண்றான் இல்லையா? ராமன் கூறியது சரியா தப்பா, அதே வருஷா வருஷம் ஓடிட்டு. இது க்ளோஸ்ட் கேஸ். அக்யூஸ் பண்ணவன் வாலி. யார? ராமரை. நீ செய்தது தவறு. ராமர் என்ன பண்றார்? உன் தரப்பு என்ன சொல்லுங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் சொல்றான். நம்ம வாலி, நீ செய்தது தவறு, நாங்கள் மருதன்மை சாத்ததை பிடிக்கவதில்லை, நீ வந்து செய்யா, நீ சத்திரியனாரபடியா, நீ வரது, இது ஒரு 20 காரணம் சொல்றான். ராமர் எல்லாத்தையும் கேட்டு அவருடைய பாயிண்ட்ஸ் அவர் சொல்றார். கேட்ட உடனே வாலி சொல்றான், நீ சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு தோன்றது ராம, நான் பண்ணது தப்பு தான், நீ என்ன கொன்னது சரிதான். இதெல்லாம் இருக்கு, கம்பராமாயணத்திலயும் இருக்கு, வால்மீகி ராமாயணத்திலயும் இருக்கு. வாலி கொன்னும் தள்ளெழுத்துலயே போகும்போது ராமர் அக்யூஸ் பண்ணிட்டே போயிருக்கலாமே, ராமா 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 டக்குன்னு போயிட்டு இல்லையா? ஆனா என்ன, ஆவி போர் மேலைவாய் அறிவு தந்து அருளினாய், செத்து போற நாள்ல எனக்கு நல்ல புத்தி கிடைச்சதே, நீ செய்தது சரின்னு சொல்லிட்டான். கேஸ் அதுவே க்ளோஸ் ஆயிடுது. அது ஆர்கைவ்ஸ் பண்ணி நம்ம லைப்ரரியில வச்சுருந்தோம், ஃபைல் நம்பர் 101. அதை தூசி தட்டி எடுத்து வருஷா வருஷம் ராமர் வாலியை செய்தது சரியா தப்பா சரியா தப்பா, இவருக்கு டைம் போர் அடிக்கிறது போல இருக்கு. ஆச்சா சரி, இப்ப வாலியை கொண்டாச்சு, சுக்ரீவனை ராஜா போகும்போது வாலி ஒண்ணு சொல்றான், அதை கம்பர் எடுக்கிறார். என் தம்பி ரொம்ப நல்லவன் ராமன், நான் சர்டிபிகேட் கொடுக்க ரொம்ப நல்லவன், ஆனா ஒன்னே ஒண்ணு, அவனுக்கு தீர்த்த பழக்கம் உண்டு. அதனால கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவானோ மாட்டானோ, அவன் ஏதாவது காப்பாத்தாம போயிட்டா மன்னிச்சுடு, 4 மாச காலம் மழை காலம் குழங்கெல்லாம் தேட மாட்டேன்னு
எல்லாம் சொல்லிட்டு மழையில போய் நினைஞ்சா எங்களுக்கு சைனஸ் வந்துடும், நாங்க போய் தேட மாட்டோம். ராமர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்க 4 மாசம் ஆச்சு. கேலண்டர் கிழிச்சு பாக்குற, நோட்டிபிகேஷன்லாம் வந்துருத்து, மொபைல்ல அலாம் அடிக்கிறது. இன்னும் சுக்ரீவன் ஆளே அனுப்பல. உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு மிரட்டிட்டு வாங்குறார். லக்ஷ்மணன் கிளம்பி போறார். அங்க குரங்கள்லாம் ஓடுறது. அங்க சுக்ரீவனுடைய பெட்ரூம்க்கு வாசல்ல பிரைவசி ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப்னு போட்டிருக்கு. அப்போ ஹனுமான் போய் எழுப்புறார். அண்ணா அண்ணா நான் தான் வந்திருக்கேன், ஹனுமான் வந்திருக்கேன், கதவு தரங்குல அப்படிங்கிறான். அதோட ஒரு ஸ்திரீயின் சத்தம் கேட்கறது. யாருன்னா வாலியுடைய பத்னி தாராவும் சுக்ரீவனும் ஒரே படுக்கையில இருக்கா. சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்ஷீம் பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ராம் சலக்ஷண லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க யஷ்டிஹி அப்படின்னு தாரா நடந்து வந்தா. உடனே லக்ஷ்மணன் வந்து குனிஞ்சு நின்னார். சுக்ரீவனை மன்னிச்சுட்டார். சுக்ரீவன் வந்து எல்லா குரங்கு கூட்டத்தையும் கூட்டுண்டு ராமருடைய குகைக்கு வரான். ஏன்னா ராமர் பட்டின பிரவேசம் பண்ண மாட்டார், ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டார். காட்டுல இருப்பேன் தானே சத்தியம் பண்ணிருக்கார். ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். அவர் காட்டுல இருக்கும்போது குரங்கெல்லாம் கூட்டுன்னு போறான். உடனே சீதையை தேட அனுப்பலாம். கவலைப்படாதே ராமா. வட நார்த்துக்கு டீம் போக வேண்டியது டீம் ஏ, டீம் பி சவுத், டீம் சி ஈஸ்ட், இப்படிலாம் அனுப்புறான். எல்லா கூட்டத்துக்கும் தலைவர்கள்லாம் போட்டுட்டு சொல்றான், இந்த பாருங்க குரங்குகளே, சவுத்துல போய் தேடுங்கோ. இது வந்து உஸ்மான் ரோட், இது வந்து பசுல்லா ரோட், இது ஹபிபுல்லான்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் இருக்கு. எல்லாம் இங்கெல்லாம் போய் தேடிட்டு வாங்கோ, எல்லா இடத்துலையும் போய் தேடுங்கோ அப்படி சொல்ல. இது பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோட், இங்க ஜாகிரதையா இருங்கோ, டிராபிக்ல மாட்டுன்னு. சீதையை தேடவே முடியாது, ஜானவாச உருவம் மாதிரி போயிட்டே இருக்கும் பெங்களூர்ல. எல்லாம் சொல்ற. உடனே இந்த ராமருக்கு ஒரே ஆச்சரியம். வா சுக்ரீவா, உன்னுடைய இந்த பூகோள சாஸ்திரத்தின் திரளை நான் என்னவென்று கூறுவேன். ஜிபிஎஸ் மாதிரியே கேட்பா, எப்படிப்பா உனக்கு இந்த தெரு பேர்லாம் தெரியும்? இங்கெல்லாம் எங்க அண்ணா வாலியனை துரத்திருக்காரு, அதனால எங்க அண்ணா தெரியும். சரி, எல்லா இதெல்லாம் பண்றாரா? பண்ணின உடனே ராமர் என்ன பண்ண, சும்மா இருந்துட்டோம். எல்லா குரங்கையும் பார்த்துட்டு தேடுங்கோ விடுங்கன்னு சொல்லிருக்கலாம். என்ன பண்ண, தன்னுடைய கையில போட்டு இருக்க மோதிரத்தை எடுத்து வாரும் அப்படின்னு ஹனுமார் கூப்பிட்ட. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சன மோதிரத்தை கொடுத்தார். அதை ஜூம் பண்ணி நம்ம வால்மீகி காமிக்கிறார். எல்லா குரங்கும் டே என்னடா கொடுக்கிறார், அவருக்கு மட்டும் நமக்கு ஏதாவது கொடுப்பாரா? மற்ற குரங்கெல்லாம் see I am not going to search, எதுக்கு மோதிரத்தை அவர்கிட்ட மட்டும் கொடுத்த அப்படின்னு கேட்கல. எல்லா குரங்கும் ரொம்ப மெச்சூர் குரங்கு. ஹனுமான் மட்டும் கொடுத்துருக்காரு. ஏன் ஹனுமான் மட்டும் கொடுத்தாரு அப்படின்னா பல பேர் சொல்லலாம், இல்ல சார் அவருக்கு தெரியும் ஹனுமான் தான் சீதையை தேடி அல்டிமேட்டா கண்டுபிடிப்பாருன்னு தெரியும், அதனால கொடுத்தாரு. அப்படி தெரியும்னா மற்ற குரங்கெல்லாம் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியது. வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ். ஹெச்ஆர் இப்படிலாம் வேஸ்டே பண்ணக்கூடாது. இவர் தான் தேடி கண்டுபிடிப்பாருன்னு சொன்னா பாக்கி 69,999 குரங்கும் வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துன்னு உட்காந்துருக்கு. எல்லா குரங்கும் தேட வச்சுட்டு ஹனுமான் தான் தேடுவான் என்று எனக்கு தெரியும்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு சூக்ஷ்மம் கோவிந்தராஜர் எடுக்கிறார். ஹனுமான் ஒருவன் தான் ஏனைய குரங்குகளை காட்டிலும் வித்தியாசமானவன். என்னன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்தவன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. பாக்கி எல்லா குரங்குக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது. சில குரங்குக்கெல்லாம் இப்பதான் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. எல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல இன்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு. இந்த ஒரு ஹனுமான் மட்டும்தான் பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிச்சவர். அவர் லேடிஸோட பழகினதே கிடையாது, ஷேக் ஹேண்ட் கூட பண்ணது கிடையாது. இவருக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், ஹனுமான் படிச்சவர் தானே, அவருக்கு உள்ளுக்குள்ள எண்ணம். ஏன்னா ராமர் என்ன பண்ணிட்டார், இந்த 4 மாசம் கிஷ்கிந்தையில இருக்கும்போது தூக்கத்துல இருந்து எழுந்துப்பார். சீதா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு படுத்துப்பார். ஹனுமான் பக்கத்து குகையில இருந்தார். அவர் 302. என்னையா இந்த ஆள் அப்பப்போ ஓன்னு சீதா சீதான்னு அழுதுட்டு இருக்காரு. சுக்ரீவன் தான் பத்னியை தொலைச்சிருக்கான். இப்படி எல்லாம் அழுதே அவன் பார்த்தான், ஜாலியா இருக்கான். டிவி சீரியல்லாம் பார்த்து ஜம்முன்னு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி போன அழற? ராமர் ஹனுமானுக்குள்ளுக்குள்ள என்ன, ஆனா வாயை திறந்து கேட்க மாட்டார். இவரோ பெரிய ராஜா, இவரோ தசரதர் பிள்ளை. தசரதருக்கு வருஷா வருஷம் நித்திய கல்யாண பெருமாள் மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டே இருப்பாரு. தசரதர் எங்க போயிருக்காருன்னு இப்பதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இருங்கோம்பா, ஏதாவது தினம் கல்யாணம். அவரோட பிள்ளை தானே. சீதா இல்லைன்னா கீதா, யாரோ கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு இருக்குது. இவரோடு அழுதுண்டே இருக்காரேன்னு எண்ணம். அந்த எண்ணத்தோட தான் இவர் நின்று இருக்காரு. எதுக்கு எல்லா குரங்கையும் தேட வைக்கிறார், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். ஹனுமான் வாய் திறந்து சொல்லல. ராமன் எப்பேற்பட்டவன், ஹனுமானுக்கே தலைவன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதா?
எவன் ஒருவன் சீதையை பிரிந்து நான் தவிக்கும் அளவிலே ஏன் இவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு பூண்டவனோ அவன்தான் முதலில் சீதையை காண வேண்டும். கண்டால்தான் தெரியும் ஏன் நான் அவளை விட்டு பிரிந்து தவிக்கின்றேன் என்று. அதனால ஹனுமான கூட்டார், பிடி மோதிரத்தை ஹனுமான் வாங்கிட்டார், பணிவோட வாங்கிட்டார். வித்யா ததாதி வினயம் வாங்கிட்டார். வாங்கிட்டு இப்ப எல்லா குரங்குக்கும் அட்வைஸ் பண்ணி சுக்ரீவன் வந்து சவுத்துக்கு அனுப்புறான். எல்லா குரங்கும் இப்ப சவுத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டா இப்படி பெரம்பூர் அயனாவரம் அங்க இங்க எல்லாம் தேடி இப்ப டீப் சவுத்துக்கு போயிடுது. எங்கன்னா பாரதத்தின் முனை திருநெல்வேலி நாகர்கோவில் ஜில்லா அதான் முனை. நீங்க உடனே இதுங்க ராமநாதபுரம் அது கொஞ்சம் சவுத் ஈஸ்ட். ப்ராப்பர் சவுத்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்க போயிட்டு திருக்குறுங்குடின்னு ஒரு க்ஷேத்திரம். நான் அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னேன்னா திருக்குறுங்குடி எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ஷேத்திரம், அதனால அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அந்த திருக்குறுங்குடியில தான் மலை மகேந்திரகிரின்னு பேர். அந்த கிரிக்கு போய் எல்லா குரங்குகளும் உட்கார்ந்துட்டு இருக்கு. இனிமே தேடியாச்சு, இனிமே போனா கடல் தான் இருக்கு, பாதி இதுக்கு ஸ்விம்மிங் வராது. அதனால எல்லாம் இன்னும் எங்கே தேடுவது ஹனுமான், நாம் வீட்டுக்கு சென்று விடலாம். டெல் ராம் தட் we didn't find சீதா, சீதா nowhere அப்படின்னு. அதுக்கு ஹனுமான் சொன்னார், இது எப்படி சொல்ல முடியும், தேடி பார்க்கலாம். ஜாம்பவான் அங்க ஒரு கரடி, ரொம்ப வருஷமா வாழ்ந்த கரடி, அவர் சொன்னார் இல்ல தேடி பார்க்கலாம், பாவம் ராமர் என்ன கஷ்டப்பட போறாரோ அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். அப்போ ஒருத்தர் பேசிக்கும் போது ஒரு குரங்கு சொல்றது இன்னொரு குரங்கு கிட்ட, டேய் இந்த சீதைக்காக தாண்டா பாவம் அந்த கழுகு ஜட்டாயு உயிரை விட்டுது. சொன்ன உடனே யாரது, இந்த உட்வாட்ஸ் கிரேப் வாட்டர்ல எல்லாம் ஒரு பாட்டி வருவ பாருங்க, குழந்தை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கழுகு வெளியில வந்தது. அது தலையை நீட்டிது. இது எந்த கழுகுன்னு கேட்டா அது சொல்றது, என் பேர் ஐ எம் மிஸ்டர் ஏ சம்பாத்தி. ஏன் ஏ சம்பாத்தி? அருணன் பிள்ளை இல்லையா, அதனால ஏ சம்பாத்தி இனிஷியல். ஐ எம் ஏ சம்பாத்தி, ஐ எம் ஏ சம்பாத்தி அப்படிங்கிறது. சரி ஏ சம்பாத்தியா இருந்துட்டு போய் என்ன, அவன் ஏ ஜட்டாயு, நாங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். என் தமையனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் சூரியன் அளவிலே பறக்கக்கூடிய தசையில் நான் அவனை காப்பாற்றி என் சிறகை இழந்து இங்க கீழே விழுந்தேன். ஐயோ என் தம்பி மரித்து விட்டானோ அப்படின்னு நினைச்சு அழறது இந்த கழுகு. அப்போ இந்த கழுகு கேட்கறது, சரி யாருக்காக அவன் உயிரை துறந்தான்னு சொன்ன போது இந்த குரங்கெல்லாம் தனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை சொல்றது. சகுண பிரம்ம பராத்பர ராம் ஒரு குரங்கு, காலாத்மக பரமேஸ்வர ராம் அடுத்த குரங்கு, சேஷதல்ப சுக நித்ரித ராம் அடுத்த குரங்கு, பிரம்மாத்யமர பிரார்த்தித ராம், சண்ட கிரண குல மண்டன ராம், ஸ்ரீமத் தசரத நந்தன ராம். தெரிஞ்சவா பாடலாம். கௌசல்யா சுகவர்தன ராம், விஸ்வாமித்ர பிரியதன ராம். வாய் திறந்தா வரும். கோர தாட்டக காதக ராம், மாரீச்சாத்ரிமி பாதக ராம், கௌஷிக மக சம்ரக்ஷக ராம், ஸ்ரீமதஹல்யோத்தாரக ராம், கௌதம முனி சம்பூஜித ராம், சுரமுனி வரகண சம்ஸ்துத ராம், நாவித தாவித மிருதுபத ராம், மிதிலாபுர ஜன மோகக ராம், விதேஹ மானச ரஞ்சக ராம், த்ர்யம்பக கார்முக பஞ்சக ராம், சீதார்ப்பித வர மாலிக ராம், கிருத வைவாகிக கௌதுக ராம், भार्गव दर्प विनाशक राम, श्रीमद अयोध्या पालक राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम 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 जय राजा राम, राम राम जय सीता राम. போன வருஷம் வீடு கிடைச்சுட்டோம், இனிமே ராஜா ராம் தான் அவர் இல்லையா ராமருக்கு. அதனால அப்பேற்பட்ட ராமர் ஒருத்தர் நேற்று சொன்னார், நீங்க ரகுவீர கத்தியம் சொல்லுவேளே அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டார். யாரோ ஒருத்தர் கேட்டவன், யாருக்கு கேட்டவர் வரலையா, அவர் கேட்ட. இது தேசிகன்னு சொன்னேன், என்னோட ஹீரோ அவர் வேதாந்த தேசிகன்னு பேரு. அவர் 750 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயண சாரத்தை கத்தியமா பாடியிருக்கார். நம்ம மாத்து முறுக்கு மாதிரி இருக்கும். जयत्याश्रित संत्रासध्वान्त विध्वंसनोदयः, प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्करः,
ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்ம்ய தசவதன தமித தைவத ಪರಿಷದಭ್ಯರ್ಥಿತ ದಾಶರಥಿ ಭಾವ ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ ದಿವಿಷದಧಿಪತಿ ರಣ ಸಹಚರಣ ಚತುರ ದಶರಥ ಚರಮಗೃಣ ವಿಮೋಚನ ಕೋಸಲ ಸುತ ಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ ಕೇಳಿ ಗೋಪಾಯಿತ ಕೌಶಿಕಾಧ್ವರ ರಣಾಧ್ವರ ದೂರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮಥ ವಿಮಥನ ದುಲ್ಲಳಿತ ಉಲ್ಲಳಿತ ತನುತರ ವಿಶಿಖ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರ್ರಾರು ಶರ್ರಾರು ತಾಟಕ ತಾಟಕ ಜಡ ಕಿರಣ ಶಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಡ ದಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದಲಿ ಅತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ಲಳಿತ ಬದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಜ ಜಹದು ಪಳ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತರ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡ ಬುಧ ದಂಡ ಖಂಡ ಪರಶು ದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡ ಬುಧ ದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕ ವನ ರುಚಿರುಂಟಾಗಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕ ಕಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರ ಪರಿವರಣ ಜನಕದು ವಿದು ಭುಜದಡ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಳ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರಹೃತ ದುರವನ ಮದ ಮಂಜದನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಠ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಗ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಗ ಜಗದಿ ರುಂತು ದಜಿತ ಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತು ರೋ ರೋಂತ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶಶತ ಭುಜ ಮುಖರ್ವರಿ ಕುಲ ರುದಿರ ಜ್ವರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾಕ ದರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭುವರಿ ಸುಗದಿ ವಿಹತಿಕರ ನತ ಪರುಡಿಶು ಪರಿಗ ಅನುತ ಭಯ ಮುಷಿದ ಹೃದಯ ಪಿತೃವಚನ ಪಾಲನ ಪ್ರತಿಜ್ಞಾ ವಜ್ಞಾತ ಯೌವರಾಜ್ಯ ನಿಷಾದ ರಾಜ ಸೌಹೃದ ಸೂಚಿತ ಸೌಶೀಲ್ಯ ಸಾಗರ ಭರದ್ವಾಜ ಶಾಸನ ಪರಿಗೃಹೀತ ವಿಚಿತ್ರ ಚಿತ್ರಕೂಟಗಿರಿ ಕಟಕ ತಟ ರಮ್ಯಾ ವಸತ ಅನನ್ಯ ಶಾಸನೀಯ ಪ್ರಣತ ಭರತ ಮಕುಟ ತಡ ಸುಗಡಿತ ಪಾದುಕಾಗ್ರ್ಯಾಭಿಷೇಕ ನಿರ್ವರ್ತಿತ ಸರ್ವಲೋಕ ಯೋಗಕ್ಷೇಮ ಪಿಶಿತ ರುಚಿ ವಿಹಿತ ದುರಿತ ಬಲ ಮಥನ ತನಯ ಬಲಿ ಭುಗನುಗತಿ ಸರಭಸ ಶೈನ ತೃಣ ಶಕಲ ಪರಿಪದನ ಭಯ ಚಕಿತ ಸಕಲ ಸುರ ಮುನಿವರ ಬಹುಮತ ಮಹಾಸ್ತ್ರ ಸಾಮರ್ಥ್ಯ ದ್ರುಹಿಣ ಹರ ಬಲ ಮಥನ ದುರಾಲಕ್ಷ್ಯ ಶರಲಕ್ಷ್ಯ ದಂಡಕ ತಪೋವನ ಜಂಗಮ ಪಾರಿಜಾತ ವಿರಾಟ ಹರಿಣ ಶಾದೂಲ ವಿರುಳಿತ ಬಹುಫಲ ಮಖ ಕಲಮರ ಜನಿಚರ ಮೃಗ ಮೃಗಯಾರಂಭ ಸಂಭೃತ ಚೀರಭೃತ ನುರೋಧ ತ್ರಿಶಿರ ಶಿರಸ್ತ್ರಿತಯ ತಿಮಿರ ನಿರಾಸವಾಸರ ಕರ ದೂಷಣ ಜಲನಿಧಿ ಶೋಷಣ ತೋಷಿತ ಋಷಿ ಗಣಘೋಷಿತ ವಿಜಯ ಘೋಷಣ ಖರತರ ಖರತರು ಕಂಡನ ಚಂಡ ಪವನ ದ್ವಿಸಪ್ತ ರಕ್ಷ ಸಹಸ್ರ ನಲವಣ ವಿಲೋಲನ ಮಹಾಕಳಬ ಅಸಹಾಯ ಶೂರ ಅನಪಾಯ ಸಾಹಸ ಮಹಿತ ಮಹಾಮೃದ ದರ್ಶನ ಮುದಿದ ಮೈಥಿಲಿ ದೃಢಧರ ಪರಿರಂಭಣ ವಿಭವ ವಿರೋಪಿತ ವಿಕಟ ವೀರ ಪ್ರಣ ಮಾರೀಚ ಮಾಯಾ ಮೃಗ ಚರ್ಮ ಪರಿಕರ್ಮಿತ ನಿರ್ಭರ ದರ್ಭಾಸ್ತರಣ ವಿಕ್ರಮ ಯಶೋಲಾಭ ವಿಕ್ರೀತ ಜೀವಿತ ಗೃದ್ರ ರಾಜದಿ ಹರಿದಕ್ಷ ಲಕ್ಷಿತ ಭಕ್ತ ಜನದಾಕ್ಷಿಣ್ಯ ಕಲ್ಪಿತ ವಿಬುಧ ಭಾವಕ ಬಂಧಾಭಿನಂದಿತ ಅವಂಧ್ಯ ಮಹಿಮ ಮುನಿಜನ ಭಜನ ಮುಷಿತ ಹೃದಯ ಕಲುಷ ಶಬರೀ ಮೋಕ್ಷ ಸಾಕ್ಷಿಭೂತ ಪ್ರಭಂಜನ ತನಯ ಭಾವುಕ ಭಾಷಿತ ರಂಜಿತ ಹೃದಯ ತರಣಿಸುತ ಶರಣಾಗತಿ ಪರತಂತ್ರೀಕೃತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದೃಢಗಡಿದ ಕೈಲಾಸ ಕೋಟಿ ವಿಕಟ ದುಂದುಬಿ ಕಂಕಾಳ ಕೂಟ ದೂರ ವಿಕ್ಷೇಪ ದಕ್ಷ ದಕ್ಷಿಣೇತರ ಪಾದಾಂಕುಷ್ಠ ದರ ಚಲನ ವಿಶ್ವಸ್ತ ಸುಹೃದಾಶಯ ಅಧಿಕೃತುಲ ಬಹುವಿಟ ಗಿರಿಧರಣಿ ವಿವರ ಯುಗ ಪದುದಯ ವಿವೃತ ಚಿತ್ರ ಪುಂಖ ವೈಚಿತ್ರ್ಯ ವಿಪುಲ ಬುಧ ಶೈಲ ಮೂಲ ನಿಬಿಡ ನಿಬೀಡಿತ ರಾವಣ ರಣರಣಕ ಜನಕ ಚತುರುದನಿ ವಿಹರಣ ಚತುರ ಕಪಿಕುಲಪತಿ ಹೃದಯ ವಿಶಾಲ ಶಿಲಾತಲ ಧಾರಣ ದಾರುಣ ಶಿಲೀಮುಖ ಅಪಾರ ಪಾರಾವಾರ ಪರಿಖಾ ಪರಿವೃತ ಪರಪುರ ಪರಸುತ ದವದಹನ ಜವನ ಪವನ ಭವ ಕವಿವರ ಪರಿಶ್ವಂಗ ಭಾವಿತ ಸರ್ವಸ್ವದಾನ. இது தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் அதுவும் கடினமான ஒரு நடையில் ராமாயண சாரத்தை 25 நிமிஷத்துக்குள்ள எழுதின பிரபந்தம். அது படிக்கிறதுக்கே நமக்கு காலம் வர மாட்டேங்குது. அப்பேற்பட்ட சாரத்தை இந்த குரங்குகள்லாம் அந்த கழுகுக்கு சொல்லித்து. அச்சா, இந்த சம்பாதி ராமரோட பெருமையை இது நாழிக்கு சொல்லித்து. இதுவரை அப்படின்னு போடுறா பாருங்க. இதுவரை என்ன நடந்தது அந்த குரங்குகள்ல ராமபிரபாவம் சொல்லிது. என்ன விஷயங்களுக்கு அதாங்க இந்த கழுகான சம்பாதிக்கு என்னைக்கோ சிறகு எல்லாம் வெட்டப்பட்டு எரியப்பட்டு கீழே கிடக்கிறதா. இது கேட்ட உடனே கம்பர் சொல்றார், அப்பதான் சிறகு துளிர் விட்டுதான். ஏன்னா ராமபிரபாவம் கேட்ட உடனே அந்த பிரபாவம் நடந்தது. இந்த கழுகு சொல்லிட்டு, இதை பாருப்பா, அந்த குரங்கெல்லாம் கேட்டுது, ஒரு சீதையை தேடி வந்திருக்கோம்ப்பா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம் பார்க்கறதுக்கு, போகும்போது
அந்த காலத்தில் காணவில்லைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அந்த மாதிரி போகும்போது மாந்துளிர் கலரில் கீழே வந்து மவுண்டன் பார்டரில் ரெட்டைப்பேட்டு போட்டு ஹம்சம் பார்டரில் கான்ட்ராஸ்டாக ஒரு புடவை கட்டின்னு போயிருக்கா. இதெல்லாம் சொன்ன ஒன்று அந்த கழுகு சொல்லிது, இதை பாருப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுது, எனக்கு வந்து பிரெஸ்பயோபியா லாங் சைட்லாம் இருக்குன்னு ஆப்தல்மாலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஆனா எம் பிள்ளை சுபார்ஷ்வன் தர்க்கம் அவன் சொல்றான், இங்கேருந்து 100 யோஜனை தள்ளி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்மணி நீங்க சொன்ன அடையாளத்துல ஒரு மரத்து நிழலு கீழே உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கா. அப்ப உடனே ஹனுமான் குதிச்ச, அதுதான் அவள், அதுதான் ஜெகன்மாதாவர் அப்படின்னு சொன்ன உடனே 100 யோஜனை அந்த ஒரே எக்கோ ஆறுது. 70,000 குரங்கு இருக்கு இல்லையாங்க, 100 யோஜனை அதை அடிச்சு கடைசி குரங்கு வைக்கும் கேட்கணும். யார் இங்கேருந்து யார் போவா லங்கைக்கு? பிரிட்ஜ் இல்ல, போட் இல்ல, பிளைட் இல்ல, எப்படி போறது? ஸ்விம் பண்ண தெரியாது, ஸ்விம் பண்ண எப்போ போய் சேரும் அதுவும் தெரியாது. ஒரு குரங்கு சொல்லிட்டு, என்னால் 10 யோஜனை குதிக்க முடியும். குதிச்சா எங்க போய் விடும்? ஜலத்தை தான் போய் விடும் இல்லையா? அடுத்தது 20ங்கிறது இப்படி ஒண்ணுன்னா 50, 70 சொல்லி ஒரே குரங்கு 100 ஒரு தரம், 100 2 தரம், 100 3 தரம். ஜாம்பவான் கேட்டார், who is that? அப்பதான் வாலி பிள்ளை அங்கதன் வரான். என்னால 100 யோஜனை பறந்து செல்ல முடியும், அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த வாலியின் மைந்தன் நான். ஆனால் ஒன்று, போய் திரும்பி வருவது தெம்பு இருக்காது. எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே திரும்பி வர முடியாது. அங்கே என்ன மெசேஜா பண்ண முடியும்? அங்கெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டா SMS பேன் ஆயிடும் இல்லையா? ரோமிங், இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டுக்கணும். எப்படி போலாங்க? எல்லா குரங்கும் பேசுறது ஒருத்தர் மட்டும் குவைட்டா உட்கார்ந்து இருக்காரு, ஓரமா உட்கார்ந்து ராம் ராம் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜாம்பவான் ஹனுமான் அப்படிங்கிற அடியன் தாசன் இருக்கு, உம்மால பறக்க முடியுமா? முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உன்னாலதான் முடியும். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப படுத்தி எடுத்திருக்க முனிவர்களை இந்த மாதிரி படுத்தி எடுத்ததுனால அவ ஒரு சாபம் கொடுத்துட்டா. உன்னுடைய ஆற்றல் திறமை உனக்கே தெரியாது, இன்னொருத்தர் சொன்னாதான் தெரியும். நாங்க மோட்டிவேட் பண்றோம், கமான் ஹனுமான், கமான் ஹனுமான் எல்லாரும் கத்துறா. மோட்டிவேட் பண்ண ஹனுமானுக்கு சக்தி வருது. எப்பவுமே லைஃப்ல மோட்டிவேஷன் தானே. இன்னும் 2 நாள் தான் வந்தா நீங்க போறோம், நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன் இல்லையா? நான் இன்னும் 1 வாரம் சொன்னா எல்லாரும் டயர்ட் ஆயிடும். ஐயோ இவையே எவ்வளவு நாளையா கேட்கறது? 2 நாள் தான், 2 days நீங்க என்ன பொறுத்துட்டா அவ்வளவுதான். உங்களுக்கு அப்புறம் விடுதலை விடுதலை விடுதலை. மோட்டிவேஷன், ஒருத்தர் மோட்டிவேட் பண்ண. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான்லாம் சுமாரா நல்லா படித்தேன், நல்ல காலேஜ் போன படித்தேன். ஆனால் என்னன்னா, நான் ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நம்ம குடும்பங்கள் அதுவும் முக்கியமாக அந்த சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ்லாம் குழந்தைக்கு சில பாடங்கள் நன்னா வரும், சிலது கொஞ்சம் வராமல் இருக்கும். பிடிக்காம இல்லை, வராமல் இருக்கும். கணக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்கு வரமாட்டேங்குது. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு எதுல சாமர்த்தியம் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் அப்பா அம்மாவோட கடமை. இவ என்ன பண்ணிடுவா, நம்ம மாட்டில் நம்ம அத்தங்கா பிள்ளை இருக்காம இருக்கும், நல்லா இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்கேயோ இருக்காம இல்லையா, அந்த இன்ஜினியரிங்ல கொண்டு இந்த குழந்தைய சேர்த்துவா. இதுக்கு கணக்கே வரமாட்டேங்குது, இன்ஜினியரிங்ல கொண்டு சேர்த்துவா. அது நம்ம ஊர்ல தான் கோவில்களுக்கு சமமா காலேஜ் கட்டி வச்சிருக்கோம். எவ்வளவு கோவில் இருக்கோ அவ்வளவு காலேஜ் நம்ம ஊர்ல இருக்கு. அங்க ஒருத்தர் கேட்கிறாரு, சார் இந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா? கேம்பஸே இல்லை, இன்டர்வியூக்கு அப்புறம் போகலாம். பாவம் அந்த குழந்தைய கொண்டு சேர்த்துருவா. இதெல்லாம் நான் வாஸ்தவமா சொல்றேன். இப்ப நாளைக்கு கூட நான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில போய் லெக்சர் கொடுக்குறேன். நான் நிறைய காலேஜஸ் போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பாக்குற விஷயத்த சொல்றேன். ஏன்னா இன்ஜினியரிங்னா வசதி எல்லாருக்கும் என்னன்னா, ஆஃபீஸ்க்கு போய் காத்தால 9 மணிக்கு நம்ம கண் பார்வை விட்டு போயிடணும், சாயங்காலம் 6 மணிக்கு வரணும். அவர் ஆஃபீஸ்ல போய் ஒண்ணுமே பண்ண மாட்டார். நான் ஐடியில் வேலை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு வேலையை பெஞ்சுன்னு பேர் இருக்கு, ஹீஸ் ஆன் பெஞ்ச் அப்படின்பா, ஒரு வேலையும் இல்லைன்னு இல்லையா? அதெல்லாம் பெருமை. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு பிள்ளை. இப்போ நான் கதை சொல்றேன்னு வச்சுக்கோ, கதை சொல்றேன், ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவா. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு தொழிலையுமே நம்ம மட்டப்படுத்தி பார்க்கறதே நமக்கு வேற இல்லையா? அது இருக்கக்கூடாது. அதனால ஒரு குழந்தைக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தா அதுல கொண்டு சேர்க்கணும். ஒருவேளை சார் அதுக்கு அவ்வளவு சம்பளம் வராது, அது அதனோட கஷ்டம். அந்த குழந்தை அது கஷ்டப்பட்டு போகுது, சம்பளம் வரலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு பிடிச்ச தொழில அது பார்க்க. அப்பா அம்மா ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, ஃபோர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. எங்க அப்பா அம்மா என்ன அப்படிதான் பண்ணா, தப்பு பண்ணிட்டா, ஃபோர்ஸ் மட்டும் ஒருத்தர் பண்ணக்கூடாது. உபன்யாசத்துக்கு கூட நான் என்ன எப்பவுமே சொல்லுவேன் தெரியுமா, பிடிச்சவா வரணும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்லையே, தட்டுங்கள் வாருங்கள்
திறக்கப்படும்னா நான் ஒன்றும் சொல்றது இல்லை, எல்லாம் திறந்தே இருக்கு, வாங்கோ பிடிச்சா உட்காருங்கோ. யாராவது போர் அடிச்சு நடுவில் எழுந்து போனாலும் நான் தப்பாலாம் எடுத்துக்கவே மாட்டேன். கோவில உபன்யாசம் நான் கத்தலாம் மாட்டேன். அவள் இத்தனை நாள் உட்காந்ததே பெரிய விஷயம், நான் உட்காந்தா நானே உட்காந்துக்க மாட்டேன் கதை இல்லையா. ஃபோர்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ ஹனுமான் வந்து என்ன பண்ணார், அவரை மோட்டிவேட் பண்ணணும். அவர் ஒரு பாறையிலேருந்து ஒரு பாறை தாவிண்டே போனார். இதெல்லாம் நான் திருக்குறுங்குடியில சொல்றேன், நீங்க அடுத்த தடவை அந்த பெருமாள் கஷேத்திரத்துக்கு போங்க. தாவிண்டே போறார். அப்போ கம்பர் வர்ணிக்கிறார், இவர் கொடுத்த அழுத்தத்தில் என்ன ஆச்சா, பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய அரவங்கள்லாம் வெளியில வந்து தன்னுடைய விடப்பையிலிருந்து விஷத்தை கக்கெடுத்து, அப்படியே இவர் போட்ட அசைவுல மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கித்தான். அந்த புஷ்பங்கள் எல்லாம் இவர் மேல விழறதான். ராமபிரபாவம் இருந்ததுனால இவர் ரோமங்கள்லாம் ரோமாங்கிதமா இருந்துதான், புலகாங்கிதமா. அதுக்கு மேல புஷ்பம் வந்து சொருகி நிக்கிறதாம். அவர் உடம்பெல்லாம் புஷ்பமா இருக்கான். புஷ்பமயோ யதாங்கிறார் வால்மீகி சுந்தரகாண்டத்தில். அவ்வளவு அழகா இருக்கும். இவர் பேர் என்ன, நான் சொன்னவர் பேர் என்ன, ஹனுமான். என்ன சார் உங்களுக்கே மறந்து போயிட்டேன்னா, கஜினி மாதிரி ஆயிட்டேன் நீங்க. ஹனுமான் தானே. ஹனுமான்னா என்ன தெரியுமா, ஹனுன்னா இது, இதுக்கு ஹனுன்னு பேர். இது இருக்கு இல்லையா, இதுக்கு ஹனுன்னு பேர். ஹனுமான்னா உடைந்த மொவ்வாக்கட்டையோடு கூடியவனுக்கு ஹனுமான்னு பேர். யாருக்கா உடைஞ்சிருக்குன்னா ஹனுமான் அவர் பேர் இல்லையா. அஞ்சனாதேவி குழந்தை பிறந்த உடனே உடைந்த மொவ்வாக்கட்டையோடு கூடியவனே அப்படின்னு பேர் வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, என்ன அம்மாவா இருந்தாலும் இப்படியா பேர் வைப்போம். இல்ல சார், ஹீஸ் நாட் ஹனுமான், ஹீஸ் ஆஞ்சநேயன். அந்த சே வந்துனாலே சம்ஸ்கிருதம் வரலன்னு அர்த்தம். ஆஞ்ச கிடையாது, ஆஞ்ச. அஞ்சனான்னு பேரு. அஞ்சனஸ்ய சுத ஆஞ்சநேய. ஆஞ்சநேய. ஆஞ்சநேயன்னா அஞ்சனாவுக்கு பிள்ளை. இப்போ ஒருவேளை அஞ்சனாக்கு 4 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4மே ஆஞ்சநேயன் தான். இவருக்கு மட்டும் ஆஞ்சநேயன்னு பேர் இல்லை சார். பின்ன என்ன சார், இவர் ஆஞ்சநேயனும் இல்லை ஹனுமானும் இல்லை, வேற என்ன, மாருதி. நல்லா வித்து போறது இந்த வருஷம் இல்லையா, 4 லட்சம் கார் வித்து போயிருக்கான் மாருதி. மாருதி நமத ராட்சசாந்தகம். மாருதி, மாருத்தின் பேர் சார். மருத்துக்கள் அது அவருடைய அம்சம், அதுவும் இல்லை. என்ன சார் இவர் பேர் என்ன சார், இவர் பேரு பர்த் சர்டிபிகேட் போய் கேளுங்க. இப்போ எல்லாரையும் கேட்பா, காமிச்சிருவோம். எல்லாம் காமிக்க மாட்டேன்னா அடம்பிடிக்காது. காகஸ் நகி திக்காயங்க எல்லாம் சொல்லக்கூடாது, காமிக்கும். கவர்மெண்ட் கேட்டா ஒழுங்கா ரூல்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம யாரும் காமிச்சுட்டு போறோம், இதுல என்ன ஒரு சண்டை. அதனால சர்டிபிகேட்ல, பர்த் சர்டிபிகேட்ல என்னன்னு ஹனுமானுடைய பர்த் சர்டிபிகேட் பார்த்தா அவர் பேர் என்ன ரெஜிஸ்டர் ஆகி தெரியுமோ, கே சுந்தர். அதான் அவர் பேர். என்ன கே சுந்தரா, சி சுந்தர் தெரியும். இது யார் கே சுந்தர். கேங்கிறது அவ அப்பா யாரு, கேசரி. இவர் சுந்தர். சுந்தரா சார், ஆமா. இவருக்கு அவ அம்மா வச்ச பெயர் சுந்தர், சுந்தரன்னு பேர். இவர்கிட்டதான் ராமன் தன்னுடைய சந்தேஷத்தை சொல்லி அனுப்புறார். அனுப்பினவன் யாரு, ராமன். அவன் சுந்தரன். யார்கிட்ட சொல்ல சொன்னார், சீதை. அவள் சுந்தரி. சுந்தரன் நீயும் சுந்தரன் ஞானும் அல்லே. திருவோணம் அல்லே. திருவோணம் தான் அவரோட நட்சத்திரம். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. சுந்தரன் சுந்தரி கிட்ட சுந்தரன்கிற ஹனுமான் மூலமா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி அனுப்புறாரு. நான் உன்னை வந்து காப்பாத்துகின்றேன். நல்ல மெசேஜ் தானே. பெருமாள் அதை நமக்கு சொல்றாரு இல்லையா, ஜீவாத்மா கிட்ட ஐ எம் தேர், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. கிருஷ்ணா ஹெல்ப்ஸ், கிருஷ்ணா சேவ்ஸ். எல்லாரும் இனிமே நம்ம கார் பின்னாடி நம்ம போட்டுக்கணும், கிருஷ்ணா ஹெல்ப்ஸ், கிருஷ்ணா சேவ்ஸ் அப்படின்னு. அதனால அந்த பெருமாள் நம்மள ரட்சிக்கிறார், நான் உன்னை வந்து காப்பாத்துறேங்கிற ராமர். அந்த மெசேஜ் எப்படி, அதுவும் சுந்தர். அதனால சுந்தரனான ராமன் சுந்தரமான விஷயத்தை சுந்தரான ஹனுமான் மூலமா சுந்தரியான சீதைய பார்த்துட்டு சுந்தரமான லங்கையில சொல்லிட்டு வர சொன்னார். ஸ்ரீலங்காக்கு நானே யாத்திரா கூட்டின்னு போயிருக்கேன். 100 பேரை 3-4 தடவை கூட்டின்னு போயிருக்கேன். பியூட்டிஃபுல் கண்ட்ரி, அழகு, நீட்னஸ். நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவு தெரியுமா. இப்பதான் ஒரு 150 பேரை பூட்டான் கூட்டின்னு போனேன். என்ன நம்மளோட இருக்கு, இத்தனைக்கும் இந்தியாவோட பவுண்டரி ஷேர் பண்றது, கிளீனா இருக்கு. இந்தியா பக்கத்திலேயே இருக்கு, ஆனா கிளீனா இருக்கு. ஏன்னா அந்த மக்கள்லாம் கோஆபரேட் பண்றாங்க. பல பேர் கேட்கறாங்க, ஸ்வச் பாரத் ஆரம்பிச்சாரு, என்ன நீட் ஆயிட்டா, அவரை வீடு வீடா வந்து பெருக்கிட்டு இருப்பார். நம்ம தானே சார் நீட்டா வச்சுக்கணும் இல்லையா. ட்ரெயின்ல போகும்போது எப்படி நடந்துக்கணும் தெரியணும். எச்ச துப்புறது, எச்ச எங்க சார் துப்புறது, வாஷ் பேசன்ல துப்புங்க, பூமியில துப்பாதீங்க. பூமாதேவி வாஷ் பேசன் பூமியில தானே இருக்கு.
ஒருத்தர் கேட்கிறாரு இல்லையா, வாஷ் பேசன் பூமியில தானே இருக்கு. சரி, இங்க பணத்தை எங்க வைக்கிறேன்? பேங்க்ல வைக்கிறேன். பேங்க் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்படின்னா பூமியிலேயே பணத்தை வச்சுட்டு போயிருங்களா, பேங்க்ல வைக்காதீங்க. ஏன் அப்ப மட்டும் ஜாகிரதை பேங்க்ல கொண்டு. இந்த மாதிரி குதர்க்கம் பேசுறதுக்கு 4 பேர் இருப்பா, அவள் குதர்க்கமா தான் பதில் சொல்லும். பூமி நீட்னஸ்ங்கிறது லங்கா பியூட்டிஃபுல், சுந்தர சுந்தரனான ராமன் சுந்தரியான சீதையை கிட்ட விஷயத்தை சொல்ல, சுந்தரமான சந்தேசத்தை சுந்தரனான ஹனுமான் மூலமா சுந்தரமான லங்கைக்கு அனுப்பின காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர். சார் நல்லா இருக்கே சார், அதெல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு தெரியுமா அவ்வளவு சாமர்த்தியம். ஒரு எழுதியிருக்கிற ஸ்லோகம் 400 வருஷத்துக்கு முன்னாடி திலக்கர், சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம் ந சுந்தரம் சுந்தரே சுந்தரி சீதா அக்ஷதா மருதே முகா ஸ்ருத்வா கிருஷ்ணஹ ததைவஸ்து சராமஹ சததம் ஹிருதி. ஹனுமான் இப்ப ராமநாமத்தை சொல்லி கிளம்ப போற. எப்படி கிளம்பினார்? ஆச்சாரியனை வேண்டிண்டார். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர சுதார பரணோ ரகுபர விமலஷ விமலயஷ ஜோதாயக ஃபலச்சார बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेस विकार. जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर. रामदूत अतुलित बलधाम अंजनी पुत्र पवन सुत नामा. महावीर विक्रम बजरंगी कुमति निवार. कंचन वरण विराज सुवेशा कानन कुंडल कुंचित केशा. हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे. शंकर सुबन केसरी नंदन तेज प्रताप महाजगबंदन. विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर. प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन बसी. राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान